தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, இந்திய கச்சா எண்ணெய் கப்பல் மீது நடுக்கடலில் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. கப்பலில் இருப்பவர்களை மீட்க கடலோர காவல்படையின் விக்ரம் கப்பல் உறைந்திருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ், தற்போது கிடைத்துள்ள முதற்கட்ட தகவல்கள் என்னென்ன? கப்பலில் இருப்பவர்களின் பாதுகாப்பு என்னென்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது தொடர்பாக விளக்கி கூறலாம். அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து மங்களூர் துறைமுகம் நோக்கி MV சேம்ப்ளூட்டோ என்கிற ஒரு வர்த்தக கப்பல் அரபிக்கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்தது. இந்த கப்பலானது திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்த கப்பலிலே கச்சா எண்ணெய் போன்ற அந்த பொருட்கள் ஏற்றி செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த தீப்பிடிப்பு சம்பவம் எதனால் ஏற்பட்டது என்றால், இந்த கப்பலின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. உடனடியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் அந்த உதவிக்காக அனுப்பப்பட்டு அந்த கப்பலில் இந்த தீ அணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பெரிய அளவில் யாருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்போ எதுவும் ஏற்படவில்லை. இதில் சுமார் 20 இந்தியர்கள் வரை இந்த கப்பலில் அந்த பணியாற்றும் குழுவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான விக்ரம் கப்பலானது அந்த உதவிக்காக அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணியிலும் உதவிக்கான பணியிலும் இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ரமேஷ்குமார், இந்த தாக்குதலை நடத்தியது யார்? அது தொடர்பாக விவரங்கள் வெளியாகி இருக்கிறதா? இது முதலில் ஒரு தீப்பிடிப்பு சம்பவம் தான். எனவே இது ட்ரோன் தாக்குதல் என்ற சந்தேகம் தான் எழுந்திருக்கிறது. ஆனால் இது ட்ரோன் தாக்குதல் தானா என்பதே இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அது இன்னும் இறுதி செய்யப்பட்ட பிறகுதான் இந்த தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டவர்கள் யார், இது தற்செயல் செயலா அல்லது திட்டமிட்ட செயலா என்பது போன்ற விவரங்கள் தெரிய வரும். முழு விவரங்களுக்கும் நன்றி ரமேஷ்குமார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி, இந்திய கச்சா எண்ணெய் கப்பல் மீது நடுக்கடலில் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. கப்பலில் இருப்பவர்களை மீட்க இந்திய கடலோர காவல்படையின் விக்ரம் கப்பல் விரைந்திருப்பதாகவும் தற்போது ஒரு அண்மை செய்தி கிடைக்கிறது. இதனை தற்போது நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.